இது தேர்தல் திருவிழா. பூத் ஏஜென்ட்டுகளுக்கான ஒரு கூட்டத்துல வெள்ளாம தண்ணீர்னு கோட் வேர்ட்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேச, இன்னொரு முன்னாள் அமைச்சரோ எடப்பாடி பழனிசாமிக்கு சுக்கிர தசை நடக்குதுங்க அப்படின்னு ஜோசியக்காரராவே மாறி இருக்கிறாரு. எங்க கூட்டணி தமிழ்நாட்டை காக்கிற கூட்டணி, சங்கிகளை அடக்கிற கூட்டணின்னு திமுக கூட்டணி தலைவர் ஒருத்தர் பஞ்ச் டைலாக்கா பேச, அப்ப நாங்க மட்டும் சும்மாவா, எங்களை மோதி பார்த்தா ஊதி தள்ளுவோன்னு ரைமிங்கா பேசியிருக்கிறாங்க அதிமுகவை சேர்ந்த நடிகை ஒருத்தங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். மோதி பார்த்தா ஊதி தள்ளுவோம். எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவதன் மூலம்தான் திமுகவுக்கு வீழ்த்த முடியும். இதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். எங்களை சீண்டி பார்த்தா சதறி போவீங்க. திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற வலிமை பெற்ற ஒரு மாற்று கூட்டணி அல்லது எதிர்கூட்டணி தமிழகத்தில் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்க சீண்ட ஆரம்பிச்சா பதறி போவீங்க. எங்க பொதுச் செயலாளருக்கு ஏதோ சுக்கிர தேசை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஏங்க பயம்? அவங்க தாங்க பயந்து ஒவ்வொருத்தரைய காலையா உறிந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட கூட்டணிக்கு வா வா வான்னு. தேவையான தண்ணீரை நாங்கள் திறந்து விடுவோம். நீங்கள் திறந்து விடும்போது அதை முறையாக கொண்டு போய் இந்த சேர்க்கணும்னா இந்த வாய்க்கால் தூதுவாடி தயாராக நான் நல்லது செஞ்சா தான் நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்க. இல்லைன்னா போயிட்டு வாடாப்பா செல்லூர் ராஜு, நீ செல்லூருக்கே கிளம்பு அப்படின்றீங்க. சொல்லுவீங்களா இல்லையா? சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை, சீட்டை வாங்க வேண்டிய இடத்துலையும் நான் இல்லை. நான் ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். நீ ஒன்றுமே செய்யல, அப்புறம் என்ன ஓட்டு கேட்குறேன்? உனக்கெல்லாம் ஓட்டாக்கும் ஓட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இதுவரைக்கும் எந்த ஒரு அந்நிய சக்தியும் அந்நியர்களும் தமிழ் மண்ணின் மீது கண் வைத்ததோ, தமிழ் மாண்பின் மீது கால் வைத்ததோ, அல்லது தமிழ் கலாச்சாரத்தின் மீது கை வைத்ததோ கிடையவே கிடையாது. ஒரு தமிழ்நாட்டின் பெயர்கள் கூட அப்படியே தான் இருந்திருக்கின்றன. திருமங்கலம் பக்கத்துல நடந்த அதிமுக நிர்வாகிங்க கூட்டத்துல பேசின அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், வர்ற தேர்தல்ல தேவையான தண்ணியை திறந்து விடுவோம், அந்த தண்ணியை தேவையான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க அப்படின்னு கோட் வேர்ட்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன, கட்சி கூட்டத்துல தண்ணிங்கிறாரு, விவசாயங்கிறாரு, வாய்க்காங்கன்னு சொல்றாரு அப்படின்னு முதல்ல குழம்புன நிர்வாகிங்க ஒருவேளை பணப்பட்டுவாடாவை தான் சூசகமா சொல்றாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன பேசினாரு RB உதயகுமார், நீங்களே பாருங்க. எல்லாமே இந்த தேவையான தண்ணீரை நாங்கள் திறந்து விடுவோம். நீங்கள் திறந்து விடும்போது அதை முறையாக கொண்டு போய் இந்த சேர்க்கணும்னா இந்த வாய்க்கால் தூதுவாடி தயாராக இருக்கும். இல்லைன்னா வாய்க்கால் உடஞ்சி தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா இன்னைக்கு வேளாண்மைக்கு வெள்ளாமைக்கு விளைச்சலுக்கு தண்ணி நீ கேட்கலாம், உதயகுமார் போனோட தண்ணியை திறந்து விடலையே அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்விதான். போனவட்டம் வறட்சி வந்துருச்சு, அதனால தண்ணி திறந்து விடுறது நிவாரணம் கொடுக்க முடியும். இந்த வட்டம் வறட்சியும் கிடையாது. உங்களுக்கு அற்புதமாக இந்த கட்டமைப்பு கரெக்டா இருக்கு. காலையில போட்டுருவாங்க, உதயகுமார் பாருங்க எப்படி பேசுறாரு. அப்புறம் பொதுச்செயலாளர் லைன்ல வந்துருவாரு, என்ன தம்பி கவனமா பேச வேண்டாம். அதனால இன்னும் விவரமா உங்களை தனித்தனியா ஆய்வுக்கு கூப்பிடுவோம், அப்ப விவரமா சொல்றோம். இந்த முறை 100க்கு 100 நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் முறையாக திறந்து விடப்படும். அதை முறையாக நிறைய தண்ணி திறந்து விட்டா என்ன ஆகும்? என்ன செய்யணும்? அழுகி போயிடும். அதனால என்ன தேவையோ அந்த தேவைக்கான தண்ணீர் திறந்து விட்டு நம்ம பாசனம் செஞ்சோம்னா அது முறையா இருக்கும். நம்ம விவசாயத்தை பத்தி மட்டும்தான் பேசுறோம், வேற எதை பத்தி பேசுறோம். திமுக கூட்டணியை எதிர்க்கிற வலிமையோட ஒரு அணி இன்னும் தமிழ்நாட்டுல உருவாகலைங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு விசிகாவோட தலைவர் திருமாவளவன். அதிமுக பாஜக கூட்டணி 2021 எப்படி ஒரு முழுமை பெறாத கூட்டணியா இருந்துச்சோ இப்பவும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. திமுகவை அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை. அதிமுகவும் சிதறி கிடக்கிறது. அதிமுக கூட்டணி 2021 அமைந்த கூட்டணியும் இன்னும்
முழுமையாக ஒன்று சேரவில்லை. அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கே அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி 2021 இருந்தவாறே அது முழுமை பெறவில்லை. அதிலும் அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டது. எனவே திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்க்கிற வலிமை பெற்ற ஒரு மாற்று கூட்டணி அல்லது எதிர்கூட்டணி தமிழகத்தில் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி கொஞ்ச நாளாவே தேர்தல் களத்துல திருப்பி வலம் வந்துட்டு இருக்கு. விஜய் வந்தா வரவேற்போம், விஜய் வராருன்னு சொல்றது வதந்தி அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணியை சேர்ந்த மூத்த தலைவருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில இணைஞ்சிருக்கிறாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அதிமுக தலைமையை ஏத்துக்கிட்டு யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாங்க அப்படின்னு அவர் கருத்து சொல்லி இருக்கிறாரு. அரசியலை பொறுத்தவரை போச்சா சொல்றது போல தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு. இன்னும் 17ஆம் தேதியோ இல்லை 18ஆம் தேதியோ 18ஆம் தேதி அறிவிக்கப்படலான்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அரசியல் பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரே எதிரி யாரு? திமுக. ஒரே எதிரி யாரு? திமுக. அப்போ திமுக வீழ்த்துறனா திமுக வீழ்த்துகின்ற அந்த ஒத்த கட்சிகள் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவதன் மூலம்தான் திமுகவுக்கு வீழ்த்த முடியும். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் யார் வேண்டுமானாலும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒத்த கருத்துடையவர்கள் எங்களோடு வரலாம். எங்களுக்கு எந்த நோ அப்ஜெக்ஷன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் உண்டோ? பயமா? எங்களுக்கா? எங்களை பார்த்துதான் என்டிஏ கூட்டணியே பயப்படுது அப்படின்னு பேசியிருக்கிறாரு அமைச்சர் ரகுபதி. திமுக கூட்டணி தான் தேர்தலில் ஜெயிக்க போகுது, அதை தெரிஞ்சு தான் தொகுதி உடன்பாட்டை கூட செய்ய முடியாம அதிமுக பாஜக கூட்டணி தடுமாறிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவரு. எங்களுக்கு ஏங்க பயம்? அவங்க தாங்க பயந்து ஒவ்வொருத்தரைய காலையா உறிந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட கூட்டணிக்கு வான்னு. எங்களுக்கு என்னங்க பயம்? நாங்கள் ஜில்லுன்னு போய்கிட்டு இருக்கோம். 2026 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்க இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. தொகுதி உடன்பாடு கூட பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. எத்தனை கட்சிகள் தேசிய ஜனநாயக அதாவது என்டிஏல சேர்ந்தாலும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் நடக்குங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. அது மட்டும் இல்லாம நானா போய் கட்சியில சீட் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லி இருக்கிறாரு. எலெக்ஷன் வரப்போகுது, எல்லா கட்சிகள் இருக்காங்க, திமுக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் எப்பவும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இந்த வருஷம் என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். அதே நேரத்தில் சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை, சீட்டை வாங்க வேண்டிய இடத்துலையும் நான் இல்லை. நான் ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு இதுவரை கட்சியில் யாருமே தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லலிங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிற்க சொன்னாங்க. இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சில பணிகள் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. கட்சி எல்லோரும் இணைந்து ஒரு 22,000 இடத்துக்கு மேலே தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அடுத்து மகளிர் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட்டியலின சகோதர சகோதரிகள் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சி என்ன சொல்லுதோ நம்ம செய்ய போகிறோம். பிரச்சாரம் பண்ண போகிறோம். எலெக்ஷன் இங்கே போய் நிற்க போகிறோம். நம்மை பொறுத்தவரை கட்சி முடிவெடுக்கட்டும், கொடுக்கின்ற பணியை நாம் செய்வோம். நான் தான் சொல்லிட்டேன் பாருண்ணா, இதுவரைக்கும் வாயை திறந்து சீட்டை கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதில்லை, என் லைஃப்லேயே கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். அது என்னோட பழக்கமும் கிடையாது. விளம்பரத்துக்காக செலவு செய்கிற பணத்தில் 1/3 பங்கத்தாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ணி இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடை நாடே சந்திக்கிற நிலைமையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு இடதுசாரி கட்சி எம்பி ஒருத்தர். இந்த பட்ஜெட்ல புதிய சேமிப்பு கிடங்குக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 1 லட்சம் ரூபாய். அதாவது மோடி அரசு இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு முன்னுணர்ந்து ஒன்றும் ஒதுக்கவில்லை. மாறாக கடந்த 5 வருஷம் உஜ்வாலா திட்டத்துக்கு விளம்பரத்திற்காக இவர்கள் செலவழித்தது 3500 கோடி. ஆனால் புதிய சேமிப்பு கலனுக்காக இவர்கள் செலவழித்திருப்பது வெறும் 1600 கோடி. 3/1 பங்கு தான். விளம்பரத்துக்கு செலவு செய்ததில் 3/1 பங்கு தான்
உண்மையான தேவைக்கு செலவு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பற்றாக்குறையை நாம் அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பற்றாக்குறைக்கு முதல் காரணம் எந்த திட்டமிடலும் செய்யாத, முன்னேற்பாடு செய்யாத, வெறும் பகட்டு விளம்பரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மோடி அரசு என்பதுதான் முக்கியம். இந்த சமையல் கேஸ் சிலிண்டர் விலை அதிகமானதுக்கு எதிராகவும் இந்த பற்றாக்குறையை கண்டிச்சும் சென்னையில காங்கிரஸ் கட்சி சார்பா ஒரு போராட்டம் நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட அந்த கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திடீர்னு சிலிண்டரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பேரணியா போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சிலிண்டரை தலையில வச்சுக்கிட்டு நடந்து போன செல்வ பெருந்தகை அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு நேரா புல்லட்ல போய் இறங்கி இருக்கிறாரு. கூட்டத்துல மைக்க பிடிச்சவரு திமுக கூட்டணி தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாக்கிற கூட்டணி, சங்கிகளை அடக்கிற கூட்டணி அப்படின்னு பஞ்ச் டைலாக்கா பேச ஆரம்பிச்சிட்டாரு. தொகுதிகள் ஒதுக்கீடுகளை இறக்கிக் கொண்டே வந்திருந்தன. 40 ஆண்டுகள் வரலாற்றில் முதல் முறையாக ஏறுமுகத்தில் 25 28 தொகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கூடவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் எத்தனை பேர் வேணும்? 34 பேர் வேணும். 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியும். மாநிலங்களவை உறுப்பினரையும் பெற்றிருக்கிறோம், 28 தொகுதிகளையும் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கான கூட்டணி. இது சங்கிகளை அடக்குகின்ற கூட்டணி, சங்கிகளை வெளியேற்றுகின்ற கூட்டணி. மதவாத சக்திகளுக்கும் பாசிச சக்திகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமளிக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு போரில் நாம் இறங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டை மன்னர்கள் தொடங்கி பிரிட்டிஷ்காரங்க வரைக்கும் எத்தனையோ பேர் ஆண்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் தமிழ் மண்ணோட பண்பாட்டை மாத்தணும்னு முயற்சி பண்ணதில்லை அப்படின்னு அம்பத்தூர்ல நடந்த முதலமைச்சர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில பேசின பாடலாசிரியர் பா. விஜய் சொல்லி இருக்கிறாரு. தமிழ் மண்ணை காவி பூமியா மாத்த எதிரிங்க எல்லாம் துடிக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசி இருக்கிறாரு. ஒரு மன்னனும், ஒரு பிரிட்டிஷ்காரனும், ஒரு முகலாயனும் தமிழரின் தொன்மையை, தமிழின் மொழியை, தமிழரின் மாண்பை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, வலிமையை சிதைத்ததே இல்லை. சரித்திரம் தான், சிதைத்ததே இல்லை, தொட்டதே இல்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு அந்நிய சக்தியும் அந்நியர்களும் தமிழ் மண்ணின் மீது கண் வைத்ததோ, தமிழ் மாண்பின் மீது கால் வைத்ததோ, அல்லது தமிழ் கலாச்சாரத்தின் மீது கை வைத்ததோ கிடையவே கிடையாது. ஒரு தமிழ்நாட்டின் பெயர்கள் கூட அப்படியே தான் இருந்திருக்கின்றன, சரித்திரம். ஆனால் நம்முடைய எதிரிகளாக நமக்கு இப்போது மாறிக்கொண்டிருக்கிற அந்த அணி இந்த மண்ணை எப்படியாவது ஒரு காவி நிற பூமியாக மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு கர்மவனை போல ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த அணி அது இதற்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக தமிழ் மண்ணின் மான் இத்தனை ஆண்டுகள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நம்முடைய முதல்வர்களும் கட்டி காத்திருக்கின்ற இந்த தமிழ் மண்ணின் தொன்மைகள் ஒவ்வொன்றாக தொலைந்து போய்விடும். எடப்பாடி பழனிசாமிக்கு சுக்கிர தசை நடக்குது. அப்ப அவரு தானே ஆட்சிக்கு வருவாரு அப்படின்னு திடீர் சோசியக்காரரா மாறி இருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். அது மட்டும் இல்ல, ஆட்சி முறையை வச்சுதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் பேசி இருக்கிறாரு. எங்க பொதுச் செயலாளருக்கு ஏதோ சுக்கிர தசை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவர் தான் அடுத்த முதலமைச்சர். அது சுக்கிர தசை எப்படின்னு பாருங்க. கூட்டணி பலமாக இருக்கு. மக்கள் பொதுவாக கூட்டணியை வச்சு வாக்களிக்கிறவங்க கிடையாதுங்க. அந்த ஆட்சியை நடத்தின ஆட்சியினுடைய நன்மை தீமைகளை அலராய்வாங்க. ஏமா அப்படித்தானம்மா செய்வீங்க? 5 வருஷம் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, இன்னும் 5 வருஷம் அவங்கள்ட்ட கொடுத்தா எப்படி செய்வாங்க, அப்படி தானே நினைப்பீங்க. என்னம்மா ஆமா இல்லை, நீங்கள் சொல்கிற காது கேட்கலையா? என்னம்மா யாருமே பேச மாட்டேங்க. உண்மை தானே? நான் யாருக்கு எனக்கு ஓட்டு போடுவேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்கிறேன். பொதுவாக கேட்குறேன். இப்போ நானே இருக்கேன், நான் நல்லது செஞ்சால் தான் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்க. இல்லைன்னா போயிட்டு வாடாப்பா செல்லூர் ராஜு, நீ செல்லூருக்கே கிளம்பு அப்படின்றவீங்க. சொல்லுவீங்களா இல்லையா?
நீ ஒன்றுமே செய்யலை, அப்புறம் என்ன ஓட்டு கேட்குறேன், உனக்கெல்லாம் ஓட்டாட்டும் ஓட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. போன தேர்தலை விட இந்த தடவை கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறதாங்க எங்களோட விருப்பம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான சண்முகம் பேசியிருக்கிறாரு. இரட்டை இலக்க தொகுதிகளை ஒதுக்கணும்னு திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட வலியுறுத்தி இருக்கிறதாவும் அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜகவை வீழ்த்தி நாட்டிற்கே திசை காட்டியா திமுக கூட்டணி இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையா பேசியிருக்கிறாரு இடதுசாரி கட்சியோடைய தலைவர் ஒருத்தர். பாஜக அதிகாரத்தில் நீடிக்க கூடாதுங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. பிஜேபியை வீழ்த்துவதுதான் எங்கள் முதல் குறி. தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்தி இந்தியாவிற்கே ஒரு திசை காட்ட வேண்டும். பிஜேபி அதிகாரத்தில் நீடிக்கக்கூடாது. இந்தியா போன்ற பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில், உலகில் வேறு எந்த நாட்டிலும் நிலவாத கூட்டிசைவு நிலவுகிற ஒரு நாட்டில், பன்முகமும் சார்பின்மையும் நிலவுகிற நாட்டில், இவை யாவற்றுக்கும் விரோதமாக இருக்கிற இவைகளை சிதைக்கிற பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கொள்கை முடிவு. மோதி பார்த்தா ஊதி தள்ளுவோம், எங்களை சீண்டுனா செதறுவீங்க, நாங்க சீண்டுனா பதறுவீங்க அப்படின்னு அதிமுக கூட்டத்துல பஞ்ச் டைலாக்கா பேசி கைதட்ட வாங்கி இருக்கிறாங்க அந்த கட்சியை சேர்ந்த நடிகை ஒருத்தங்க. மோதி பார்த்தா ஊதி தள்ளுவோம், ஜாதி பார்த்தா நீதி சொல்லுவோம். அதிமுக எங்க கட்சி இல்ல, எங்க இனம். அடுத்தவங்களை வாழ வைக்கிறது எங்க குணம். எங்களை சீண்டி பார்த்தா சதறி போவீங்க, நாங்க சீண்ட ஆரம்பிச்சா பதறி போவீங்க. இந்த ஓட ஒடிசல் இரும்பு ஈயம் பித்தளைன்னு எத்தனை கட்சிகள் வேணும்னாலும் வாங்க, அதிமுக வெயிட்டிங். களத்துல மோதனமா, கருத்துல மோதனமா, வார்த்தையில மோதனமா, வாக்குறுதியில மோதனமா, நாங்க எல்லாத்துக்குமே ரெடி. எங்க தொகுதியை எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு அரசியல் கட்சி தொண்டர்கள் விருப்பப்படுறத பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு கட்சியில அவங்களோட கட்சி எம்எல்ஏவுக்கு திரும்பவும் சீட் கிடைக்க கூடாதுன்னு போய் கோயில்ல வேண்டுதல் நடத்தி இருக்கிறாங்க. விருத்தாச்சலத்துல இப்போ எம்எல்ஏவா இருக்கிற காங்கிரஸை சேர்ந்த ராதாகிருஷ்ணனுக்கு சீட் கொடுக்கவே கூடாதுன்னு அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கொளஞ்சியப்பர் கோயில்ல காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சில பேர் போய் பிராது சீட்டை கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.